Hi friends, welcome to our channel Engineer Malikade. இன்னைக்கு நாம Engineer Malikade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா 10 ரூபாய் பாட்டில் ஜூஸ் சரியா 10 ரூபாய் பாட்டில் ஜூஸ் வந்து நிறைய கடையில் சேல்ஸ் பண்ணுவீங்க அதை நம்மளே போட்டு சேல்ஸ் பண்றது எப்படி அப்படிங்கறதுக்கான வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க போறோம் நம்ம சேனலை Subscribe பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல நிறைய பிசினஸ் பண்றதுக்கான ஐடியாஸ் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ப்ளஸ் மளிகை சம்பந்தமா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இன்னைக்கு நம்ம கடைக்கு வந்து கரெக்ட்டா 3 லிட்டர் லிச்சி ஜூஸ் போட போறோம். சரிங்களா லிச்சி ஜூஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகும். வெசல் எம்டியா தான் இருக்கு. அளவுக்கு 2 லிட்டரும் ஒரு 2 லிட்டர் and 1 லிட்டர் சரியா ரெண்டு இந்த பாட்டில் எடுத்து வச்சிருக்க தண்ணி அளவுக்கு எல்லாமே உங்க முன்னாடி தான் பண்ண போறேன் சரியா இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல profit கிடைக்கும் சரியா இது நீங்க நார்மலா வெறுமனே பாட்டில்ல ஊத்தி சேல்ஸ் பண்ண முடியாது நீங்க வந்து கண்டிப்பா FSSAI லைசென்ஸ் வாங்கி இருக்கணும் சரியா அப்பனா தான் இத வந்து சேல்ஸ் பண்ண முடியும் வெறுமனே பாட்டில்ல ஊத்தி வந்து நீங்க வந்து சேல்ஸ் பண்ண முடியாது இப்போ நாம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே फ्रेंड्स இப்போ வந்து நம்ம 3 லிட்டர் தண்ணி சேர்த்திருக்கோம் நிறைய பேருக்கான சந்தேகம் வந்து கேன் தண்ணி யூஸ் பண்ணணுமா அல்லது என்ன தண்ணி யூஸ் பண்ணனும்னு டவுட் இருக்கு கண்டிப்பா கேன் தண்ணி யூஸ் பண்ணுங்க கேன் தண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளும் ஒரு சேஃப்டியானதை ஃபீல் பண்ணலாம் சரியா நான் அப்படியே கேன் வாங்கி அப்படியே ஊத்தி பண்ணிடுவேன் இன்னைக்கு வந்து இது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் கம்மியான அளவு நான் எடுத்துர்க்கேன் சரியா 3 லிட்டர் மட்டும் எடுத்துர்க்கேன் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கும் போதுல நீங்களும் இத வந்து சேல்ஸ் பண்ணலாம் சரியா இப்போ கம்பெனிஸ் 10 ரூபாய் பாட்டில் போடுறது அப்படியே நம்ம வந்து போட போறோம் சரியா அப்படியே நம்ம ஓனா நான் வந்து மளிகை கடை வச்சிருக்கனால அப்படியே போட்டு சேல்ஸ் பண்ணிடுவேன் சரியா அதனால இப்போ வந்து சீனி சுகர் வந்து கரெக்ட்டா 3 லிட்டருக்கு வந்து 600 கிராம் பாரிஸ் சீனி கட் பண்ணி மெஷர் பண்ணி வச்சிருக்கேன் நீங்களும் பாரிஸ் சீனி எடுங்க இப்போ வந்து நம்ம சுகர் வந்து கரைச்சிடலாம் ஓகே फ्रेंड्स இப்போ வந்து சீனி வந்து நல்லா கரைஞ்சிட்டு சரியா இப்போ அடுத்து வந்து நம்ம எசன்ஸ்லாம் சேர்க்கலாம் ஓகே फ्रेंड्स இப்போ வந்து எசன்ஸ் சேர்க்க முன்னாடி புளிப்புக்கு வந்து லெமன் சால்ட் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து லெமன் சால்ட் சேர்த்துக்கலாம் சரியா லெமன் சால்ட் வந்து போட்ட உடனே கரைஞ்சிரும் அதனால அது ஒண்ணும் பெருசா பயப்பட வேண்டாம் திட்டா இருக்குன்னு நினைக்க வேண்டாம் உடனே கரைஞ்சிரும் ஓகே फ्रेंड्स இப்போ வந்து கரெக்ட்டா 3 லிட்டர் அப்பனா 2.5 ml வந்து எசன்ஸ் சேர்க்கணும் நீங்க கரண்டி வச்சு ஸ்கூப் வச்சு அகறந்தா ஸ்கூப் வச்சு எடுத்துக்கங்க நான் மூடி அளவு யாருக்குன்னு சொல்லிருப்பேன் ஒரு மூடி வந்து 2.5 ml சரியா கரெக்ட்டா 3 லிட்டருக்கு 2.5 மூடி சேர்க்கறோம் ஓகே फ्रेंड्स அவ்வளவுதான் நம்ம லிச்சி ஜூஸ் வந்து ரெடி இப்போ வந்து நம்ம இத பாட்டில்ல போட போறோம் சரியா யாருக்கனே பாதாம் ஜூஸ் ரோஸ் மில்க் இதெல்லாம் பாட்டில்ல போட்ட வீடியோஸ் இருக்கும் அதையும் பாருங்க அதுல வந்து நிறைய கூடுதல் இன்ஃபர்மேஷன் சொல்லிருப்பேன் இந்த பாட்டில வந்து ஃபர்ஸ்ட் நார்மல் வாட்டர்ல கழுவிட்டு அப்புறம் லைட்டா வார்ம் வாட்டர்ல கழுவணும் மூடி அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் வாட்டர் அடுத்து வந்து நார்மல் வாட்டர் சரியா இப்போ வந்து நம்ம வந்து பாட்டில்ல ஊத்த போறோம் கடைசில உங்களுக்கு வந்து எவ்வளவு வருது நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் எவ்வளவு நமக்கு profit எவ்வளவு அப்படிங்கறத சொல்ல போறேன் இப்போ நம்ம வந்து பாட்டில்ல ஊத்தலாம் ஃபனலையுமே நீங்க வந்து நல்லா கழுவி தான் வச்சுக்கிடணும் நல்லா எசன்ஸ் 1 டைம் நல்லா கரைஞ்சிருக்கான்னு மட்டும் பாத்துக்கங்க எங்கயா திட்டா இருக்கான்னு பாத்துக்கங்க ஓகே இது வந்து 200 ml பாட்டில் நம்ம வந்து ஒரு 170 180 ml தான் ஊத்துவோம் ஓகேயா இப்படி பிரஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணா ஒரு சவுண்ட் கேட்கும் ரைட் இப்போ லாக் ஆயிட்ட அவ்வளவுதான் ஓகே फ्रेंड्स இதான் நேச்சுரலான லிச்சி ஜூஸோட கலர் சரியா இதுல வந்து நான் வந்து லேபிள் ஒட்டி நம்ம கடையில சேல்ஸ் பண்ணுவேன் நான் வந்து உங்களுக்கு கடைசியா நான் லேபிள் ஒட்டி இருக்குது காமிக்க இப்போ வந்து ஃபுல்லா வந்து இது போட்றேன் பாட்டில் போட்டுட்டு அடுத்து வந்து நான் வந்து நம்ம கடைக்கு வந்து யூஸ் பண்ற லேபிள் வந்து லைட்டா காமிக்கிறேன் டெக்னிக்கலா அந்த லேபிள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து மசாலா அண்ட் பிக்கிள் பிசினஸ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன் வீட்லயே நீங்க மசாலா ஊறுகாலாம் போட்டு சேல்ஸ் பண்ணும்போதுல அவுட்டர் லேபிள் வந்து எப்படி தயார் பண்ணனும் அப்படினு
ஜஸ்ட் பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும், ஈஸியாக பண்ணிடலாம். அதோட லிங்க் வந்து கீழே தாரேன். விருப்பம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லேபிளிங்க்கு வந்து ஃபஸ்ட்டே வெளியே போனால் அதோட எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தட் ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஒரு கலர் பிரிண்ட் அவுட் வந்து இப்போ 10 ரூபா, சரிங்களா? 10 ரூபா கலர் பிரிண்ட் அவுட்டில் நீங்கள் 7 ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம், சரியா? அதாவது ஒரு ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு 1 ரூபான்னு கணக்கு பண்ணிக்காங்க, சரியா? இதில் வந்து நமக்கு 7 இருக்கும், 1 ரூபா 25 பைசா அந்த மாதிரி ஒரு லேபிள் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் உங்கள் பிஸ்னஸ் பிக்கப் ஆகும் பட்சத்தில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக இப்போ ஸ்பீடு பண்ணி உங்களுக்கு நான் பாட்டில் போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பாட்டில் போட்டு முடிச்சாச்சு. 21 பாட்டில் வந்திருக்கு, சரி? நம்ம கடையோட லேபிளிங் இதுக்குள்ளே இந்த ஜூஸ்குள்ளே லேபிளிங்கு இதில் வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் நேமு, FSSAI ப்ளஸ் லைட்டாக இந்த லிச்சியோட ஃபோட்டோ, சரியா? இது எல்லாமே இருக்கும். இது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக போட்டு ஆகணும், சரியா? அது மாதிரி FSSAI லைசன்ஸ் வாங்கும் போச்சில் உங்களுக்கு இந்த ஜூஸ்குள்ளே செக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் இதை மேனுஃபேக்சர் பண்ணி கடையில் சேல்ஸ் பண்ணணும். வெறுமனே வேறு எதுவும் பெட்டி கடை, வெறும் ஒன்லி மளிகை கடை அந்த மாதிரி வாங்கிட்டு பண்ணக்கூடாது, சரியா? அதனால் FSSAIயில் வந்து அதை கேட்டு வாங்குங்க. ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன். ஜூஸ் வச்சு சேல்ஸ் பண்ணணும், மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அதுக்கு வந்து எப்படி லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 10 ரூபா ஜூஸ் வந்து போட்டு முடிச்சாச்சு. கடையில் வந்து இது நீங்கள் போடலாம், லிச்சி போடலாம், பைனாப்பிள் போடலாம், பிங்க் கவா, இதெல்லாம் கேஸ் கிடையாது, ஒரு சேஃப்டியாக நம்ம போட்டுக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கான செலவு என்ன, சரியா? இப்போ இதுக்கு பாட்டில் வந்து 21 பாட்டில் எடுத்துருக்கோம். 21 பாட்டிலுங்க வச்சு அதுக்கு ஒரு பாட்டிலுக்கு 3 rupees கணக்கு பண்ணிக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து 63 ரூபா வருது. அடுத்த சுகர் வந்து 600 கிராம் ஹோல்சேல் ரேட்டு 27 ரூபா போட்டுக்கலாம். வாட்டர் வந்து பெர் லிட்டர் 2 ரூபா பியூரிஃபைடு கேன் வாட்டர் கணக்கு பண்ணி 6 ரூபா போட்டாச்சு. எசன்ஸுக்கு ஒரு எசன்ஸ் அண்ட் லெமன் சால்ட்டுக்கு ஒரு 10 ரூபா எடுக்கலாம். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அப்புறம் வந்து நம்ம புதுசாக வந்து ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறோம். ஸ்டிக்கர் வந்து நான் சொன்ன மாதிரி கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம புதுசாக பண்ணுறோம். அப்படிங்கும் பட்சத்தில் ஒரு லேபிள் வந்து 1 ரூபா 42 பைசா ஆகும், சரி? அதை வந்து நம்ம செலக்டாக போட்டு தான் ஒட்டணும். அப்படின்னா நமக்கு வந்து மொத்தத்தில் 30 ரூபா வரும் ஸ்டிக்கர், சரியா? அந்த 21 பாட்டிலுக்கு 30 ரூபா வரும். மொத்தம் நமக்கு இதோட செலவு வந்து 136 ரூபா ஆகுது, சரியா? 136 ரூபா போட்டு நம்ம வந்து 210 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து இதில் 74 ரூபா மார்ஜின் கிடைக்கும். நம்ம வந்து கம்பெனி 10 ரூபா ஜூஸ் வாங்கி சேல்ஸ் பண்ண போச்சில் 210 ரூபா போட்டு 300 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட வீடியோ செகண்ட் லிங்கில் கொடுக்குறேன். லேபிள் மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் லிங்கில் கொடுக்குறேன், பார்த்துக்காங்க. இப்போ நம்ம தனித்துவமாக நம்ம இந்த ஜூஸ் போடுறப்போ நமக்கு என்னென்னா, கஸ்டமருக்கு வந்து நம்ம டேஸ்ட் ஒட்டிட்டுனா தாராளமாக வந்து டெய்லி குடிப்பாங்க. இதில் வந்து 3 ஃப்ளேவர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பைனாப்பிள் போடலாம், பிங்க் காவா, லிச்சி. நீங்கள் இந்த ஜூஸ் போட போச்சில் நீங்கள் கண்டிப்பாக வெளியிலேருந்து இந்த லிச்சி ஃப்ளேவர் வந்து கடையில் வைக்கக்கூடாது. இந்த ஃப்ளேவர் உங்கள் லேபிளோடு தான் போய்கிட்டு இருக்கணும். அப்படிங்கும் போச்சில் உங்களுக்கு இது நல்லா சேல்ஸ் ஆகும், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அது மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டாமல் இதை நீங்கள் சேல்ஸ் பண்ண முடியாது. கேர்ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணி கேர்ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்படியே போட்டு முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வேறு எந்த வித இதுவுமே பண்ணாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல தொழில் சம்மந்தமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.